ஹலோ காய்ஸ்! வெல்கம் டூ மை சேனல். கொஞ்சம் கோல்டு. அதனால சவுண்ட் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எத பற்றிய வீடியோ அப்டின்னா, மாடி தோட்டத்து செடிகள நம்ம வெயில் காலத்துல எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். பொதுவா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே நம்மளாலே அந்த ஹீட் தாங்க முடியாது. ஸோ கண்டிப்பா செடிகளாலயும் தாங்க முடியாது. ஸோ அது என்னென்ன பண்ணி நம்ம வெயில்ல இருந்து நம்ம செடிகள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப என்னோட மாடி தோட்டத்துல வந்து கிரீன் கலர் நெட் வந்து நான் போடல. போடலாம். உங்களால முடியும் அப்டின்னா, நீங்க வந்து கிரீன் கலர் நெட் போடலாம். அது வந்து நம்ம வெயில்ல இருந்து செடிகள சேவ் பண்ணும். அதுக்கப்புறமா மோஸ்ட்லி எல்லா வீட்லயுமே நம்ம சின்டெக்ஸ் தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். சின்டெக்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் நம்ம வீட்டுக்கும் எடுப்போம். செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கும் எடுப்போம். நீங்க மார்னிங் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்துற டைம் வந்து வெயில் வரதுக்கு முன்னாடியே ஊத்திரணும். ஒரு 8 மணிக்கு முன்னாடியே நீங்க காலையில தண்ணி ஊத்துறது மாரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் நம்ம செடிகளுக்கு ஊத்தும்போதும் சின்டெக்ஸ் தண்ணி வெயில் பட்டு ரொம்பவே ஹீட்டா இருக்கும். ஸோ நம்ம அந்த ஹீட்டோடவே தண்ணி ஊத்துறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். 5 மணிக்கு அப்புறமா இப்ப எங்க வீட்டு சின்டெக்ஸ் தண்ணியே பார்த்தாலும் சில நேரம் 5 மணிக்கு மேல நம்ம ஊத்த வரும்போது சூடா தான் இருக்கும் தண்ணி. ஆ சோ கொஞ்சமா ரொம்ப சூடா இருக்கும்போது அப்படி ஊத்தாம, ஈவினிங் வந்து ஊத்துற டைம் வந்து 5 மணிக்கு மேல வந்து நம்ம தண்ணி ஊத்துறது மாரி பாத்துக்கணும். மதியானம் வந்து தண்ணி ஊத்தக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப சூடா இருக்கும். சோ காலையிலயும், ஈவினிங்கும் மட்டுமே நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊத்துனாலே போதுமானது தான். செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, அத மாதிரி அந்த செடிகளுக்கு மேல தண்ணியால தொளிச்சு விடணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரோஜா செடி அப்டின்னா, இந்த மாரி செடியோட எல்லா இடத்துலயும் படுறது மாதிரி நம்ம தண்ணிய வந்து இந்த மாதிரி தொளிச்சு விடணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆ சோ எதுக்காக நாம இப்டி தண்ணி தொளிக்கிறோம் அப்டின்னா, இந்த செடிய பாருங்க. செடி வெயில்னால தான் இந்த மாதிரி இலையெல்லாம் கரிஞ்சு இருக்கிறது பார்த்துக்கோங்க. எவ்வளவு ஹீட்டா அப்ப இருக்கும் அப்டின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி கரிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த செடி எவ்வளவு இலை கரிஞ்சு போயிருக்குன்னு. அவ்வளவு ஹீட்டு. அதனாலதான் காலையிலயும் சாயங்காலமும் நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போது இந்த மாதிரி தண்ணியை அழகா தொளிச்சு விட்டுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன ஒண்ணு வந்து மீன் அமிலம். அந்த மீன் அமிலம் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்க செடிகளுக்கு கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அது மூலமா அந்த இலை வந்து ரொம்ப பச்சை பசேல்னு செழிப்பா இருக்கும். நமக்கு வந்து எப்படி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குமோ, அத மாதிரி செடிகளுக்கு இந்த மாதிரி நம்ம உரம் குடுக்குறது, இது அதுகளுக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கும். ஸோ கண்டிப்பா 15 நாளைக்கு ஒருக்கா நீங்க வந்து செடிகளுக்கு மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. செடி ரொம்பவே செழிப்பா வளரும். அதுக்கப்புறமா செடிகளுக்கு மூடாக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவோம். மூடாக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல. செடிகள்ல இந்த மாதிரி காஞ்ச இலைகள வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த செடியில ஈரப்பதம் அப்படியே இருக்கும். நான் என்னோட எல்லா செடிகளுக்குமே வெயில் காலத்துல இத போட்டிருப்பேன். அப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊத்தும்போது நான் தண்ணி தொளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து நமக்கு டபுள் பெனிஃபிட் குடுக்கும். ஒண்ணு வந்து இலைகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னொன்னு பூச்சிய அதுல கண்ட்ரோல் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த வெயில் டைமுக்கு மாவு பூச்சியோட தொல்லை அதிகமாவே இருக்கும். மாவு பூச்சின்னு மட்டுமே கிடையாது. நெறைய பூச்சிகளோட தொல்லை அதிகமா இருக்கும். அந்த பூச்சி தொல்லைகள்ல இருந்துமே நம்ம இந்த மாரி தண்ணி தெளிக்கிறதுனால பூச்சிகள் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். மழை காலங்கள விட வெயில் காலங்கள்ல தான் நமக்கு வந்து செடியில பூச்சியோட தொல்லை அதிகமாவே இருக்கும். சோ வந்து நமக்கு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே வந்து அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப வந்து மாவு பூச்சி வருது அப்படின்னா செடியில அங்கங்கேயா ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதே அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்னா பூச்சியோட தொல்லை வந்து ரொம்ப இருக்காது. சோ அவ்வளவுதான். ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் மாடி தோட்டத்து செடிகள் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.